வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். 3 ஆண்டுகளில் 9,74 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளது தமிழ்நாடு அரசு. 31 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். மாமன் மச்சான் கூட்டணி அமையும் என்ற கருத்துக்கு பதிலடி. குற்றாலம் அருவியில் பாறைகள் உடைந்து கற்கள் விழுந்ததில் 5 பேர் படுகாயம். பாதுகாப்பு கருதி மெயின் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சென்னையில் தவறான சிகிச்சையால் சிறுவன் கால் அகற்றப்பட்டதாக புகார். புகாருக்குள்ளான தனியார் மருத்துவமனைக்கு மருத்துவ பணிகள் துறை இயக்குநர் நோட்டீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பவ செந்திலுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ். செந்திலுக்கு உதவியதாக கூறப்படும் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்கவும் தேடுதல் தீவிரம். கிருஷ்ணகிரியில் மாணவி வன்கொடுமை வழக்கை 15 நாட்களில் முடிக்க முதலமைச்சர் உத்தரவு. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஐஜி பவானேஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து ஆணை. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நாளை அறிமுகப்படுத்துகிறார் நடிகர் விஜய். சென்னையில் நடைபெறும் கொடி அறிமுக விழாவில் பங்கேற்க 300 பேருக்கு அழைப்பு. பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் முதல் முறையாக 11 பெட்டிகளுடன் சரக்கு ரயில் சோதனை ஓட்டம். இருபது முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை. ஆந்திராவில் மருந்து நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு, 20 ஊழியர்கள் படுகாயம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராகிறார் ஜெய்ஷா. பார்க்லேவின் பதவிக்காலம் முடிவதால் ஜெய்ஷாவுக்கு வாய்ப்பு. மூன்று ஆண்டுகளில் 9,74 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை தமிழ்நாடு அரசு ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதன் மூலம் 31 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 3 ஆண்டு காலத்தில் 9,74 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை தமிழ்நாடு அரசு ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த முதலீடுகள் மூலம் 31 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுவது மட்டுமின்றி அவற்றை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால்தான் சர்வதேச நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். திறன்மிகு தொழிலாளர் இருக்கக்கூடிய மாநிலம், இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலே பெண் தொழிலாளர்கள் கொண்ட மாநிலம்னு பல்வேறு சிறப்பம்சங்களை தமிழ்நாடு கொண்டிருக்கு. மாநிலத்தோட பெண்களோட கல்வி அறிவையும் வேலைவாய்ப்பு விகிதமும் நாட்டின் சராசரியை விட அதிகமாக இருக்கு. நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு
உலகம் முழுக்க தெரியும். உட்கட்டமைப்பு தொடர்பான தொழில்துறை வளர்ச்சி வணிகம் செய்கிறதை எளிதாக்குது. சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் வாழ்க்கை வசதிகள் எளிதாக்குறது. இவையெல்லாம் அரசோட குறிக்கோள்கள். இதை செயல்படுறதுக்காகத்தான் எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். இந்த மாநாட்டில் 17,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 வகையான தொழில்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன்படி ஓம்ரான் ஹெல்த்கேர் நிறுவனம் திருவள்ளூரில் தொடங்கும் திட்டம் மூலம் 88 வேலைவாய்ப்புகளும், HIP நிறுவனம் காஞ்சிபுரத்தில் 312 கோடி ரூபாய் முதலீடு செய்ததன் மூலம் 700 வேலைவாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. காஞ்சிபுரத்தில் மதர்சன் எலக்ட்ரானிக் நிறுவனம் 2,600 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கிய திட்டம் மூலம் 2,800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. சென்னையில் L&T இன்னோவேஷன் நிறுவனத்தின் 3,500 கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் 40,000 பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். திருவள்ளூரில் TVS இண்டோ நிறுவனமும், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரில் ஜிரோஜின் டெவலப்பர்ஸ் நிறுவனமும் தொடங்கியுள்ள திட்டங்கள் மூலம் 4,300 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் புதிதாக தொடங்கிய திட்டங்களால் 1,577 பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் புதிய திட்டங்கள் மூலம் 1,500 பேரும், திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் செய்துள்ள முதலீடு மூலம் 7,000 பேரும் வேலை பெற்றுள்ளனர். இதேபோல் ஈரோட்டில் மில்கிமிஸ்ட் நிறுவனத்தின் 500 கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் 3,400 பேருக்கு வேலை கிடைத்துள்ளது. திருவண்ணாமலையில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் 200 கோடி ரூபாய்க்கு தொழில் தொடங்கியதன் மூலம் 200 பேர் வேலை பெற்றுள்ளனர். இது தவிர சுமார் 51,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இவற்றின் மூலம் 1,06,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை போல முதலீடு செய்ய சிறந்த இடம் வேறெங்கும் இல்லை என்று செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் ஆசிய பசிபிக் மற்றும் இந்தியா தலைமை செயல் அதிகாரி சந்தானம் புகழ்ந்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த மாநாட்டில் பேசிய செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் ஆசிய பசிபிக் மற்றும் இந்தியாவின் CEO P. சந்தானம் 11 மாதங்களுக்கு முன்பு 3,400 கோடி ரூபாய்க்கான முதலீட்டுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் அதில் 800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நிறைவை எட்டிவிட்டதாக கூறினார். ஒரகடத்தில் 2,500 கோடி ரூபாய்க்கு புதிய முதலீட்டை தொடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து முதலீட்டுகளுக்காக தேடி வரும் அளவுக்கு தமிழ்நாடு பல்வேறு காரணிகளில் சிறந்து விளங்குவதாக அவர் புகழாரம் சூட்டினார். மேலும் இந்தியாவில் தங்களது நிறுவனத்தின் முதலீடுகளில் சுமார் 60% தமிழ்நாட்டில்தான் இருப்பதாகவும் சந்தானம் தெரிவித்தார். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது தமிழ்நாடு கைடன்ஸோ, சிப்காட்டோ, இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டோ, ஈவன் சீஃப் செக்ரட்டரி லெவல் எல்லாருமே ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இருக்காங்க. அவங்க நம்மள ஒரு பார்ட்னர் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதனால் ஒரு ஸ்டேபிள் பாலிசி, எல்லாமே ப்ரெடிக்டபிள், ஒரு சொல்கிறத செய்கிறாங்க, செய்வதை சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு நல்ல எல்லாமே ஒருங்கிணைந்து வர்றதுனால தமிழ்நாடு ஒரு நல்ல இடம். மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு இடம். இதனிடையே செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் ஆசிய பகுதி CEO சந்தானத்தின் பேட்டி வெளியான சன் நியூஸ் எக்ஸ் தள பதிவை முதலமைச்சர் தனது பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் சந்தானம் தமிழ்நாட்டின் பிராண்ட் அம்பாசிடராக பொறுப்பேற்றதாகவும், தெற்காசியாவிலேயே சிறந்த முதலீட்டு இடமாக நமது மாநிலத்தை உறுதிப்படுத்தியதற்காகவும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வேகம், திறமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் வளமான திறமைக்கு இது ஒரு சாட்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மாமன் மச்சான் கூட்டணி அமைக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் அவர் எல்லோரையும் அண்ணன், மாமா, மச்சான் என்கிறார் என்றும் அவருக்கு மச்சான் மட்டுமே துணை இருக்கிறார் தவிர கட்சிகள் அல்ல என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், RB உதயகுமார் ஆகியோர் விமர்சித்திருக்கிறார்கள். அவங்க மாற்றி பங்காளின்றாங்க. நாங்கள் 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க. நாங்களும் இங்கே தானே மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால் இந்த 2 பங்காளி வேண்டாம். நாங்கள் உள்ள புது பங்காளியாக வர்றோங்கிறோம். எந்த பங்காளிகளோடும் போக போகிறது இல்லை. நீங்கள் பார்த்துருக்குறீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால் பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாமா மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்கள் மாமா மச்சான் கூட்டணி. அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு,
பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதில் என்ன அரசியல் நாகரிகம்? பங்காளி உடல நாங்கள் மாமா மச்சானோட தான் அடுத்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுகிறாரு. அது தெரியும், அவங்க மாமா மச்சனை இருப்பாங்க கரூர்லையா, அந்த ஆள் எந்த மாவட்டம் அந்த இதுலையா இருக்கும் தெரியல. இவர் என்ன சுஜிபு, இவர் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனது தான், அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாது, மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாது. எனவே இந்த அண்ணாமலை மச்சான் என்ற மலையோடு சேர்ந்தால் தான் மலை ஏற முடியும்னு அவருக்கே தெரியும், கட்சிகளோடு கிடையாது. அதனால் அவருக்கு இப்போ மாமா மச்சான்னா உறுதுணையாக இருக்காங்க இல்லையே, எந்த கட்சியும் உறுதுணையாக இல்லை, டிஎம்கேயோட பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை பெருங்கடல், நாங்கள் அந்த உறவு முறைகளை போல. அவர் வேணா எல்லாரையும் அண்ணன் மச்சான் மாமா என்னவர் இல்லையா. அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் தம்பி பாசம், அம்மா பிள்ளை பாசம், அதே போல் ஒரு குடும்ப பாசம் உணர்வு எங்கள் கட்சியில். ஆனால் மாமா மச்சான்றதெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது. அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை, ஆற்றாமையை, பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதே பேசிட்டு இருக்கிறாங்க. குற்றாலம் மெயின் அருவியில் கற்கள் உருண்டு விழுந்து ஏற்பட்ட விபத்தில் சுற்றுலா பயணிகள் 5 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் குற்றால அருவிகளிலும் குறைந்த அளவில் தண்ணீர் கொட்டுகிறது. இந்நிலையில் மெயின் அருவியில் பலரும் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்த போது மேல் பகுதியிலிருந்து கற்கள் உருண்டு அவர்கள் மீது விழுந்துள்ளது. இதில் கேரளாவை சேர்ந்தவர் உள்பட சுற்றுலா பயணிகள் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பாதுகாப்பு காரணமாக மெயின் அருவியில் மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் மேல் பகுதியில் சீர் செய்யும் பணியிலும் ஊழியர்கள் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளான கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 4வது நாளாக தடை நீடித்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் கீரிப்பாறை, காளிகேசம் பகுதிகளில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக காளிகேசம், கீரிப்பாறை மற்றும் வாழையத்து சுற்றுவட்டார பகுதிகளில் ரப்பர் பால் வெட்டும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அத்தொழிலை மட்டுமே நம்பி உள்ளவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 15 நாட்களில் விசாரணையை முடிக்க உத்தரவிட்டுள்ளார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் தனியார் பள்ளி சார்பில் நடத்தப்பட்ட போலி என்சிசி பயிற்சி முகாமில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். மேலும் சில மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர். இவ்வழக்கில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்துள்ள முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களிடம் 15 நாட்களில் விசாரணையை முடித்து 60 நாட்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு ஒன்றையும் முதலமைச்சர் அமைத்துள்ளார். இக்குழு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களது பெற்றோர்களுடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக ஜெய்ஷா தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஐசிசி தலைவராக கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரேக் பார்க்லேவின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதம் நிறைவடைகிறது. ஏற்கனவே இவருக்கு 2 முறை பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை தனது பதவியை நீட்டிக்க வேண்டாம் என்று காணொலி வாயிலாக நடந்த ஐசிசி இயக்குநர்கள் கூட்டத்தில் பார்க்லே கேட்டுக் கொண்டார். அதன் அடிப்படையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பணியை தீவிரப்படுத்திய ஐசிசி வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. 2க்கு மேற்பட்டோர் இப்பதவிக்கு போட்டியிடும் சூழலில் தேர்தல் நடத்தப்படும். இதனிடையே இந்த பதவிக்கு பிசிசிஐ செயலாளராக உள்ள ஜெய்ஷா தேர்வாக அதிக வாய்ப்புள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அவர் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா வாரிய உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருப்பதால் தலைவர் பதவிக்கு எளிதில் தேர்வு செய்யப்படுவார் என்றும் ஜக்மோகன் டால்மியா, சரத்பவார் ஆகியோரை தொடர்ந்து ஐசிசி தலைவர் பொறுப்பேற்கும் 3வது இந்தியர் என்ற பெருமையை பெறுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தவறான சிகிச்சையால் 13 வயது சிறுவனின் வலது காலை அகற்றியதாக எழுந்த புகாரில் மருத்துவமனையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மருத்துவ பணிகள் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் கால்வலி காரணமாக ஆதம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அடுத்தடுத்து சிகிச்சை பெற்ற சிறுவனின் வலது கால் ஒரு கட்டத்தில் அகற்றப்பட்டது. தவறான சிகிச்சையே கால் அகற்றப்பட்டதற்கு காரணம் என பெற்றோர் புகார் அளித்தனர். இதன் பேரில் மருத்துவக் குழு நடத்திய விசாரணையில் தவறான சிகிச்சையால் சிறுவனின் கால் அகற்றப்பட்டது உறுதியான நிலையில் மருத்துவ பணிகள் துறை இயக்குநர் ராஜமூர்த்தி தலைமையிலான குழுவினர் ஆதம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருத்துவமனையில் நோயாளிகள் வருகை பதிவு, ஆய்வகங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதும் நோயாளிகளுக்கு போதுமான வசதிகள் இல்லை என்பதும் வெளிச்சத்துக்கு வந்தது. இதனையடுத்து மருத்துவமனையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டனர். ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவாக ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. அதாவது மெடிசின் கொடுத்தே அதை கரைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அவர்கள் அதை முயற்சி செய்யாமல் ஒரு தவறான முடிவு எடுத்து அதை எடுக்க போகிற முடிவையும் சரியாக அவங்க பேஷண்ட்டுடைய அட்டெண்டர் அவங்களுடைய பெற்றோர்கள் எடுத்து சொல்லவில்லை, எடுத்து கன்சென்ட் வாங்கலை. அப்புறம் நாங்கள் குழு போட்டு விசாரித்ததுலேயும் அவங்க செய்த அந்த சிகிச்சை முறையில் திருப்தி இல்லைங்கிற ஒரு முடிவு கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த சிஇ சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய அங்கே நோயாளிகளை மற்ற மருத்துவமனைக்கு இடம்பெயர்க்க சொல்லி நாங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். இதேபோல் அரசின் அனுமதி பெறாமல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ததாக புளியந்தோப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உரிமத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்து மருத்துவ பணிகள் இயக்குநர் உத்தரவிட்டார். அங்கும் ஆய்வு மேற்கொண்ட போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடந்ததை உறுதி செய்தனர். இது தொடர்பாக 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பிய அதிகாரிகள் அதன் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என தெரிவித்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.